ஓம் சாந்தி. B.K. சூரஜ் அவர்கள், மவுண்ட் அபு, 28/11/2020. பாபா மகான் ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் ஸ்வமானினுடைய சீற்றில் அமர வைத்துள்ளார். மேலும் நமக்கு நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் உங்களை எப்படி புரிந்துள்ளீர்களோ அப்படி அல்ல. இப்போது நீங்கள் எனது குடை நிழலுக்குள் வந்துவிட்டீர்கள். எனது காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். நீங்கள் மகான் ஆத்மாக்கள். நீங்கள் முழு உலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும். இதை நமக்கு நினைவுபடுத்தியுள்ளார். நாம் தனக்கே நன்மை செய்ய முடியாதவர்களாக இருந்தோம். ஆனால் பாபா நமக்கு நீங்கள் உலகிற்கே நன்மை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஸ்வமானை கொடுத்துள்ளார். நீங்கள் கல்பக விருட்சகத்தின் வேர் பகுதியில் இருக்கின்றீர்கள். வேர் பகுதியின் மூலம்தான் எந்த ஒரு மரத்திற்கும் தண்ணீர் மேலும் உணவு செல்கின்றது. கல்பக விருட்சகத்தின் வேராகிய உங்கள் மூலம்தான் உலகிற்கு சக்திகள், பவித்ரதா, அமைதி, அறநெறிகள் கிடைக்கின்றது. உங்களது ஸ்திதி மகானாக இருந்தால் முழு கல்பக விருட்சகத்தினுடைய ஸ்திதியும் மகானாக இருக்கும். உங்களது ஸ்திதி பின்னடைவாக இருந்தால் அனைவருடைய விளையாட்டும் கெட்டு போய்விடும் என்ற நினைவுகளையும் ஏற்படுத்தி உள்ளார். பாபா நமக்கு மிக பெரிய பெரிய ஸ்வமான் கொடுத்துள்ளார். ஸ்வமானினுடைய மிக உயர்ந்த சீற்றில் அமர வைத்துள்ளார். நீங்கள் சுயராட்சி அதிகாரி. நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான். மனதை கட்டுப்படுத்துவது அசம்பவமாக மிக கடினமானதாக இருந்தது. ஆனால் பாபா கூறிவிட்டார், நீங்கள் இந்த மனிதனுடைய எஜமானர்கள். தனது மனதிற்கு ஸ்வமானினுடைய சீற்றில் அமர்ந்து கட்டளையிடுங்கள். அப்போது உங்களது மனம் உங்களது ஒவ்வொரு கட்டளையையும் ஏற்றுக்கொள்ளும். ஸ்வமானினுடைய சீற்றில் அமர்ந்து சக்திகளுக்கு கட்டளையிடுங்கள். அப்போது ஒவ்வொரு சக்தியும் உங்களது கட்டளையை ஏற்றுக்கொள்ளும். ஒருவேளை இப்போது உங்களுக்கு பொறுமை சக்தி தேவைப்படுகிறது எனில், நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் நான் என்ற ஸ்வமானினுடைய சீற்றில் அமர்ந்து பொறுமை சக்திக்கு சிறிது கட்டளையிடுங்கள். ஆவகானம் செய்யுங்கள். ஹே பொறுமை சக்தியே, என்னிடம் வந்துவிடு. நான் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். நீ எனது துணையாக ஆகிவிடு என்று கட்டளையிடுங்கள். பிறகு பாருங்கள், பொறுமை சக்தி உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்துவிடும். அதே போன்று உங்களுக்கு பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கான சக்தி தேவை. உங்களது வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், தடைகள் வருகின்றது. உங்களால் அந்த தடைகளை, பிரச்சனைகளை எதிர்நோக்க முடியவில்லை எனில் உங்களது ஸ்திதி கெட்டு போய்விடுகின்றது. அப்போது நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சுயராட்சி அதிகாரி என்ற ஸ்வமானினுடைய சீற்றில் அமர்ந்து சக்திகளுக்கு கட்டளையிடுங்கள். ஹே எதிர்நோக்கும் சக்தியே, என்னிடம் வந்துவிடு. அவ்வளவுதான். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்நோக்க முடியும். எதிர்நோக்குவது என்றால் நாம் மனிதர்களை எதிர்ப்பது என்று அர்த்தமல்ல. எதிர்நோக்குவது என்றால் நாம் மாயாவை எதிர்நோக்குவது, பிரச்சனைகளை நோக்குவது, ஒருபோதும் குழப்பத்தில் வராமல் இருப்பது ஆகும். ஆனால் ஒரு சிலர் நாம் மனிதர்களையும் எதிர்க்க வேண்டும் என புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் நாம் மனிதர்களுக்கு அன்பு கொடுக்க வேண்டும். மனிதர்கள் முன்பு நாம் பொறுமைசாலியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். எனவே நாம் ஸ்வமானினுடைய சீற்றில் அமர்வதற்கான பயிற்சி செய்வோம். தினமும் அதிகாலையில் தன்னை ஸ்வமானினுடைய சீற்றில் செட் செய்துவிட வேண்டும். பிறகு முழு நாளில் 5 முறை 10 முறை அந்த ஸ்வமானினுடைய சீற்றில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது நேச்சுரலி ஸ்திதி உருவாகிவிடும். நாமும் இயல்பான ஸ்வமான்தாரி ஆகிவிடுவோம். இந்த சுய பெருமை நமது அபிமானத்தை அழித்து விடுகின்றது. தூங்கிக் கொண்டிருக்கும் சக்திகளை வெளிப்படைய செய்கின்றது. உள்ளத்தை ஒருமுகப்படுத்துகின்றது. நம்மை வெற்றியின் பக்கம் சகஜமாக அழைத்துச் செல்கின்றது. இன்று முழு நாளும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சுயராட்சி அதிகாரி என்ற 2 ஸ்வமானினுடைய பயிற்சியை அதிகமாக செய்வோம். கூடவே
பரந்தாமத்தில் சர்வசக்திவான் சிவத்தந்தை இருக்கின்றார். அவரிடம் புத்தியை ஸ்திரப்படுத்துவோம். அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளினுடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த சக்திகளினால் தன்னை நிறைத்து கொள்வோம். இந்த ஸ்வமான் மூலம் நாம் சக்திசாலி ஆகின்றோம் என்பதை உணருவோம். இரண்டாவதாக, சர்வ சக்திவானுடன் நமது தொடர்பை இணைப்பதால் நமக்குள் சக்தி நிறைந்து கொண்டிருக்கும். நாம் சக்திகளை கேட்க வேண்டிய அவசியமில்லை. இது போன்று அதிகாரத்தின் மூலம் அடைந்து விடலாம். ஓம் சாந்தி.